ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஏஞ்சல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகேங்களா? இந்த 3 பைலில் நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களோட ஸ்பெஷல் பர்சன், அவங்கள டீப்பாக நினச்சிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் பைல் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறேன். பைல் நம்பர் 1 மூலயமா ஏஞ்சல்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன? ஃப்ரீ யுவர் செல்ஃப், சில்ட்ரன், ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓகே, இப்போது இந்த 3 கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிற எனர்ஜியை தான் இது காட்டுது. நீங்கள் இப்போது இந்த வட்டத்தை விட்டு வெளில வரணும். இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட மனசுக்கே நீங்கள் ஒரு கட்டுப்பாடு போட்டு வச்சுருந்தாலும் அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா ஏஞ்சல்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து சில்ட்ரன், யுவர் லவ் லைஃப் இஸ் பீயிங் அஃபெக்டட் பை சில்ட்ரன். உங்கள் காதல் வாழ்க்கை குழந்தைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு குழந்தைத்தனமான அன்பு, ஒரு ஒரு உங்களோட ஒரு இன்னசென்ட் லுக், இது எல்லாமே உங்களோட பழைய விஷயங்களை நினைவுபடுத்துகிறதா இருக்கலாம். அடுத்து ரிலீஸ் யுவர் எக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. தி டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் உள்ள பழைய நினைவுகள் எல்லாத்தையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கார்டு மூலயமா. ஓகேங்களா? அதே மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப், பழைய தொடர்புகள் ஏதாவது உங்களை ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, உங்கள் மனசை கட்டி போடுது. பழைய தொடர்புகள், பழைய ரிலேஷன்ஷிப் உங்களை கட்டி போடுது, உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அதிலேருந்து நீங்கள் இப்போது வெளியே வர வேண்டிய டைம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் ஹீல் ஆக வேண்டிய நேரம் இது. உங்களோட சுதந்திரத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் நீங்கள் திரும்பவும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இப்போ இருக்கிற தருணம் இருக்குது. நீங்கள் பழைய விஷயங்களை விட்டு வெளியே வந்தால் தான் உங்கள் லைஃப்குள்ளே ஒரு நியூ பவர் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஏஞ்சல்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அட்ராக்ஷன், திஸ் குட் பி த ஒன். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, அட்ராக்ஷன், யூ அட்ராக்ட் ரொமான்டிக் லவ் பை என்ஜாயிங் திஸ் மொமெண்ட் ஃபுல்லி. நீங்கள் யாரோ ஒருத்தரை பயங்கர டீப்பாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு லவ்வை உங்களை நோக்கி, ஒரு ரொமான்டிக் லவ்வை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா ஏஞ்சல் சொல்கிறாங்க. இந்த அட்ராக்ஷன் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஒரு முதல் படிக்கட்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ். மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரையோ ஒருத்தரை டீப்பாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ்வை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அது எப்படின்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணுறது, இந்த மொமெண்ட்டை வாழணும் அப்படின்ற உங்களோட பிஹேவியர் தான் ஒரு ரொமான்டிக் லவ்வை உங்களை நோக்கி ஈர்க்க செய்யுது. ஓகேங்களா? அதை தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் மூலமா சொல்லியிருக்காங்க. அடுத்து, திஸ் குட் பி த ஒன். யூ ஹாவ் ஆல்ரெடி மெட் தி ரொமான்டிக் பார்ட்னர் யூ சீக். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரொமான்டிக் பார்ட்னரை, உங்கள் லைஃப் பார்ட்னரை ஆர் உங்கள் சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏஞ்சல் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, தேடிட்டு இருந்தீங்களோ, அந்த மாதிரியான சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு டிவைன் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. ஒரு ட்வின் ஃப்ளேம், ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணியிருக்கலாம். அவர் தான் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து, ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். அதான், யுவர் லவ் லைஃப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் ரிலீஜியஸ் அப்ரிங்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாத். ஓகே, உங்களோட காதல் ஒரு ஆன்மீக காதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனைகள் உங்கள் காதலில் இருக்கலாம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன்மீக காதல் அப்படிங்கிற மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களோட புரிதல் இன்னும் அதிகமாகணும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ரொமான்டிக் லவ் பார்ட்னர், அந்த இது மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் ஃபீலிங்ஸையும் நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கணும், அதையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகே, அடுத்து நீங்கள் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கான கார்ட்ஸ் என்ன வந்திருக்கு மெசேஜஸ்னால் retreat, true love, you deserve love. ஓகே, retreat, it's time to disconnect from the world. ஓகே, இந்த மூணாவது பைல் மூலயமா சொல்கிறது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அமைதியான பாசமிக்க ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. தனிமையில் ஒரு அழகான காதலை உணரணும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் செலவிடணும், 2 பேருமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான, உங்கள் 2 பேருக்கும் தனிமையை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ட்ரூ லவ், அடுத்த கார்டு, திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் வாழ்நாளில் ஒரு உண்மையான காதல், அப்படி தான் ஒரு நம்பகமான காதல், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு காதல், ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு ட்ரூ லவ். இந்த லவ்வை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் இந்த கார்டு மூலிமா சொல்கிற மெசேஜ். அடுத்து யூ டிசர்வ் லவ், யூ ஆர் லவபிள். ஓகே, நீங்கள் வந்து ஒரு அன்பிற்குரிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காதலிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், நீங்கள் அன்பு செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ இந்த காதல், இந்த பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட காதல் ஒரு உண்மையான காதல். உங்களோட மனசை திறந்து வைங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த அன்புங்கிறது இன்னும் அதிகமாக ஆகிக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் மனசை திறந்து உங்களுக்கு கிடைக்கிற அன்பை அப்படியே ஏற்றுக்கோங்க. அதுதான் இந்த பைல் 3 மூலயமா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 3 பைல்ஸ்க்கான ரீடிங்கை வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன். இதில் எந்த பைல் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.